Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது frequency sampling methodல பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா design low pass filter which has the following specification ht of e to the power of j omega is equal to e power minus j 3 omega for 0 less than or equal to omega less than or equal to pi by 2, 0 for pi by 2 less than or equal to 0 less than or equal to pi, n is equal to 7 using frequency sampling method. So இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மோஸ்ட்லி டைப் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ப்ராப்ளம்லே டைப் 1 இல்லை டைப் 2 அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இங்கே ப்ராப்ளமில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதனால நான் டைப் 1 டிசைன் பண்ண போகிறேன். டைப் 1 ப்ரொசீஜர் நமக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ட்ரா த கிராஃப், அதாவது விண்டோயிங் டெக்னிக்கில் நம்ம எப்படி யூஸ் பண்ணி கிராஃப் வரையுமோ அதே போல் தான் கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷனுக்கு நம்ம கிராஃப் வரையணும். ப்ராப்ளம் என்னென்னா e to the power of j ஒமேகா, அதாவது மைனஸ் ஜே 3 ஒமேகாவுக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா 0 to pi by 2க்குள்ளே இருக்குது. ஸோ 0லேருந்து pi by 2ன்றது இந்த கண்டிஷன் தான், இது மாடுலஸ் வேல்யூ. ஸோ மாடுலஸ்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு அர்த்தம். ஹெச்டி ஆஃப் இ டு த பவர் ஆஃப் ஜே ஒமேகா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அ மாடுலஸ் வேல்யூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ. அப்போ இ டு த பவர் ஆஃப் ப்ளஸ் ஜே ஒமேகா அண்ட் மைனஸ் ஜே ஒமேகா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0 to மைனஸ் பை பை 2 வேல்யூ. ஸோ 0லேருந்து ப்ளஸ் பை பை 2 as well as 0 to மைனஸ் பை பை 2 வரைக்கும் வேல்யூ பார்த்தீங்கன்னா இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஜே 3 ஒமேகா, அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கோம். மீதி இருக்கிற வேல்யூ பை பை 2லேருந்து பை 0. ஸோ இது மைனஸ் பை பை 2 to ப்ளஸ் பை 0. ஸோ இது லோ பாஸ் ஃபில்டர்ன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து நார்மல் லோ பாஸ் ஃபில்டருக்குள்ள கிராஃப். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வரைஞ்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ப்ரொசீஜரில். Draw the unit circle and mark the points if k is equal to 0, 1, 2 until n minus 1 value. உங்களுக்கு theta k ஓட வேல்யூ ஃபார்முலாவில் தெரியும், 360 divided by n into k. இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறோம் என்னோட வேல்யூ வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க, இட்ஸ் 7. ஸோ அதனால் அப் டு 0 to 6 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஃபார்முலா நமக்கு தெரியும், 360 டிவைடட் பை என்னோட வேல்யூ ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 7 இன்ட்டு, இப்போ நான் ஃபஸ்ட்டு வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறேன், அதனால் 1ன்னு போடுறேன். 0லேருந்து ஆரம்பிக்கணும், 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ 0 பொசிஷனுக்கு நமக்கு வேல்யூ 0 தான் இருக்கும். அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு k இஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணிங்கன்னா 360 டிவைடட் பை 7, இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 51.42. அதே போல் செகண்ட் ஆங்கிளுக்கு பார்த்தோம்னா k is equal to 2 அப்படின்னா இதோட வேல்யூவோட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணணும். 360 டிவைடட் பை என்னோட வேல்யூ தான் 51. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 102.8. அதே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் k is equal to 3க்கு 154.26. k is equal to 4க்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 205.68. k is equal to 5க்கு 257.1. k is equal to 6க்கு 308.52. ஸோ இது எல்லாமே ஆங்கிளோட வேல்யூஸ் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இதிலிருந்து ஒரு யூனிட் சர்க்கிளை நம்ம வரையணும். பாருங்கள், யூனிட் சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு ஒரு ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேடியஸ் எடுத்துக்கோங்க. யூனிட் சர்க்கிளுக்கு மிடில் பாயிண்ட்லேருந்து எடுத்தாச்சு. இதிலேருந்து ப்ரொடெக்டர் வச்சு நமக்கு கிடைச்ச ஆங்கிள் 51.42க்கு ஆங்கிள் நம்ம எடுத்தோம்னா தட் இஸ் k is equal to 1. k is equal to 0க்கு இனிஷியலாக நம்ம எடுத்த அந்த r வேல்யூ k is equal to 0. இதிலிருந்து ப்ரொடெக்டர்லேருந்து நம்ம எடுக்கிற ஆங்கிள் வந்து 57.42. இது வந்து k is equal to 1க்கு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இதோட வேல்யூ மெஷர் பண்ணிக்கோங்க. காம்பஸில் இதோட வேல்யூ மெஷர் பண்ணிவிட்டு இங்கிருந்து நம்ம காம்பஸில் வச்சு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் த ஈக்குவல் வேல்யூ. ஸோ இதை k is equal to 1, 2, 3, 4, 5 and 6. பிகாஸ் கேவோட வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 6 வரைக்கும் இருக்கும், ஈக்குவல் வேல்யூவாக இருக்கும் ரேடியஸ். இப்போ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒமேகா சி வேல்யூ ப்ராப்ளமில் நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to pi by 2. ஸோ 0 to pi by 2 வரைக்கும் வேல்யூ நமக்கு e to the power of j omega desired வேல்யூ இருக்குது. அப்போ
நமக்கு ஒமேகா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ தீட்டா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to π/2. இப்போ ஜீரோன்றது இங்கே இருக்குது. ஜீரோலேருந்து π/2னா எக்ஸாக்ட் 90 டிகிரி. ஸோ எக்ஸாக்ட் 90 டிகிரி எடுத்து இதை வந்து ஷேட் பண்ணணும். இந்த பொசிஷனை, இந்த பாயிண்ட்ஸ் ஜீரோலேருந்து π/2 வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ஸை வந்து ஷேட் பண்ணிக்குங்க. இது சிமெட்ரிக் கண்டிஷனாக இருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த வேல்யூ நம்ம இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிள். இந்த சர்க்கிள் அப்படியே ஃபோல்டு பண்ணோம்னா இந்த போர்ஷன் இங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே போல் தான் இந்த இடத்துல நான் இதை ஃபோல்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதை 90 டிகிரியில் ஃபோல்ட் பண்ணேன்னா இங்கே இருக்கிற போர்ஷன் அப்படியே இந்த இடத்துல வரும். ஸோ அதுதான் இந்த பொசிஷன்ஸ். ஸோ இந்த போர்ஷன் எப்படி ஷேட் பண்ணியிருக்காங்கன்னா, இஃப் இட் இஸ் சிமெட்ரிக்கல் கண்டிஷன் we have to calculate from 0 to 180 degree. ஸோ ஜீரோலேருந்து 180 டிகிரினா திரும்ப நம்ம மெஷர் பண்ணி திரும்ப ஷேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இதை அப்படியே ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ இந்த ஷேடிங் பாயிண்ட் இந்த இடத்துல வரும். அதுதான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராமில் எதெல்லாம் எக்ஸாக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம கேவோட வேல்யூ எடுக்கணும். இப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து கே இஸ் ஈக்குவல் டு 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஷேட் ஆகிருக்கு. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0 வரும், கே இஸ் ஈக்குவல் டு 1 வரும். கே இஸ் ஈக்குவல் டு 1 to 2 பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக ஷேட் ஆகலை. இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எம்டியாக இருக்குது. ஸோ ஐ மீன் இது கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதே போல் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் போர்ஷன் இருக்குது. அப்போ இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ எதெல்லாம் வரும்னா இது கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 6 வரும், கே இஸ் ஈக்குவல் டு 1 வரும். இதுவும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 1 வரும், கே இஸ் ஈக்குவல் டு 0 ஆல்ரெடி அவைலபிள். ஸோ அப்போ நம்ம கேவோட வேல்யூ எதெல்லாம் ஷேடிங் பாயிண்ட்டுக்குள்ளே வருதுன்னா கே இஸ் ஈக்குவல் டு 0, 1 and 6. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 3ல என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபைண்ட் த h of k value and replace omega is equal to 2πk divided by capital N. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ h of kக்கு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். ஸ்டெப் நம்பர் 3, ஃபைண்ட் h of k e to the power of minus j n minus 1 pi k divided by n for k is equal to 0. இப்போ நம்ம எதெல்லாம் ஷேடிங் பாயிண்ட்னு போட்டோம், 0, 1 and 6. 0 ஃபார் அதர்வைஸ். இந்த சைடில் எதுவுமே ஷேடிங் பாயிண்ட் கிடையாது. அதனால இந்த வேல்யூ எல்லாமே 0. நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ நாம் அப்ளை பண்ண போகிறோம். n-1ன்னா 6, கேபிட்டல் என்னோட வேல்யூ 7. அப்போ h of k எப்படி எழுதுனா e to the power of minus j 6 pi k divided by 7 for k is equal to 0, 1 and 6. இது வந்து அந்த ஷேடிங் பாயிண்ட், அந்த போர்ஷன்ஸ். 0 for other portions. Next step number 4, find h of n. So h of n வந்து பார்த்தீங்கன்னா h of என்னோட வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். n ஆட் ஆர் ஈவன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆடுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம், ஈவனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். n இஸ் ஆட் பிகாஸ் நமக்கு என்னோட வேல்யூ 7 ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆட். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கணும். 1/n h of 0 plus summation k is equal to 1 to n minus 1 divided by 2 into 2 real part of h of k into e to the power of j 2 pi kn divided by capital N. நமக்கு ஏற்கனவே தெரியும் h of 0 its default 1. So 1/7 it's given in the problem n value 1/7 1 plus summation k is equal to 1 to n minus 1 na 7 minus 1 divided by 2, that is nothing but 3. 2 into real term of h of k oda value நமக்கு தெரியும் e to the power of minus j 6 pi k divided by 7 into இந்த வேல்யூ அப்படியே வரும். இங்கே nக்கு பதில் 7. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் எதெல்லாம் காமனாக எடுக்கலான்னா பை காமனாக இருக்குது, ஜே டேர்ம் காமனாக இருக்குது, அண்ட் 7 காமனாக இருக்குது, கே காமனாக இருக்குது. ஸோ ஜே பை கே டிவைடட் பை 7. ரிமைனிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் -6 இருக்குது. அந்த -6 தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 into n. ஸோ இது எப்படி ரீரைட் எழுதியிருக்கோன்னா ஜே பை கே டிவைடட் பை 7 into 2n minus 6. ஆக்சுவலி நமக்கு என்ன வரும்னா -6 + 2n வந்திருக்கும். இதை திருப்பி போட்டு இப்படி எழுதியிருக்கும் 2n minus 6ன்னு எழுதியிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா e to the power of j டேர்மில் இருக்குது. e பவர் j தீட்டாவை எப்படி எழுதலாம், cos தீட்டா ப்ளஸ் j sin தீட்டா. இங்கே ரியல் டேர்ம் மட்டும் கொடுத்ததுனால cos தீட்டா மட்டும் எடுத்துக்கணும், இமேஜினரி டேர்ம் sin தீட்டாவை விட்டுறணும். மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். cos தீட்டான்றது ஓவரால் வேல்யூ தான் தீட்டா, e பவர் j தீட்டா இல்லைங்களா. அப்போ அந்த தீட்டாவோட வேல்யூ பை கே டிவைடட் பை 7 இன்ட்டு 2n minus 6. அதாவது இங்கே ஏற்கனவே நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் 2 pi kn divided by 7.
ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 2n மைனஸ் சிக்ஸ்ன்னு நம்ம வெளியே சிம்ப்ளிஃபை பண்ணி வந்த ஆன்சர் தான் இது. இப்போ கேவோட வேல்யூ 1லேருந்து 3 வரைக்கும் அப்ளை பண்ணணும். இப்போ h of n is equal to 1/7 1 plus 2 into cos of k is equal to 1 அப்ளை பண்ணோம்னா pi/7 into 2n minus 6 plus k is equal to 2க்கு cos k ஓட வேல்யூ 2னா அப்போ pi 2 அதாவது 2 பைன்னு எழுதியிருக்கேன் 2pi/7 into 2n minus 6 plus k is equal to 3 அப்ளை பண்ணோம்னா pi into 3 divided by 7 that is nothing but 3pi/7 into 2n minus 6. இப்போ இதில் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 6 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 0 அப்ளை பண்ணுறோன்னா 1/7 into 1 plus 2 into cos of pi/7 into 0 minus 6. இதை சிம்ப்ளிஃபை பண்ண அதே போல் cos 2pi/7 into 0 minus 6 plus cos 3pi/7 into 0 minus 6. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் -0.1145. ஸோ அதே போல் 1க்கு 0.0792 இங்கே என்னெல்லாம் வேல்யூ வந்து 1ன்னு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் n is equal to 2 அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 2 அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் n is equal to 3. நெக்ஸ்ட் n is equal to 4க்கு அப்ளை பண்ணிங்கன்னா சேம் வேல்யூ வரும். n is equal to 5க்கு இந்த வேல்யூ வரும். n is equal to 6க்கு இந்த வேல்யூ வரும். அதாவது n is equal to 0 and 6 1 5 2 4 இந்த மாதிரி வந்ததுன்னா இது சிமெட்ரிக் கண்டிஷனில் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஈக்குவலாக வரும். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் ஸ்டெப் நம்பர் 5. ஸோ ஸ்டெப் நம்பர் 5 என்ன பண்ணுவோம்னா h of z கால்குலேட் பண்ணோம். ஃபார்முலா summation n is equal to 0 to n minus 1 h of n into z power minus n. நமக்கு என்னோட வேல்யூ தெரியும் 7 minus 1 n is equal to 0 to 6 h of n into z power minus n. என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க h of 0 is z power 0. Again 1 n is equal to 1 h of 1 into z power minus 1. 2 h of 2 into z power minus 1 plus சம்மேஷன்றதுனால எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். until 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா h of 6 into z power minus 6. நமக்கு எல்லா வேல்யூயும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். h of 0 வேல்யூ h of 1ஓட வேல்யூ என்னன்றது இங்கே கால்குலேட் பண்ணோம். இந்த வேல்யூஸ் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது h of 0ஓட வேல்யூ z power 0ஓட வேல்யூ 1. ஸோ அதனால் -0.1145 அப்படியே வரும். h of 1ஓட வேல்யூ இது, h of 2ஓட வேல்யூ, h of 3ஓட வேல்யூ, h of 4ஓட வேல்யூ, h of 5ஓட வேல்யூ அண்ட் h of 6ஓட வேல்யூ. இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வேல்யூஸ் எல்லாமே காமனாக இருக்கிறதுனால இப்போ இதில் பாருங்கள் இந்த காமன் இது காமன். ஸோ அது எடுத்திருக்கேன். இதில் ரிமைனிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 plus z power minus 6. அதே போல் இது பாருங்கள் இந்த ரெண்டு வேல்யூவும் காமனாக எடுத்தோம்னா z power minus 1 plus z power minus 5 plus இதில் இது ரெண்டுமே காமனாக இருக்குது. So 0.3209 into z power minus 2 plus z power minus 4 plus இது மட்டும் தனியாக இருக்கும் 0.4285 into z power minus 3. ஸோ இதுதான் என்னென்னா h of zோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கிளியராக பாருங்கள் எந்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ இதில் hd of e to the power of j omega கொடுத்ததுனால இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சில ப்ராப்ளமில் h of kவே கொடுத்துருவாங்க. தட் மீன்ஸ் இந்த ப்ராப்ளமில் இந்த வேல்யூவே கொடுத்துருவாங்க. h of k is equal to கொடுத்துருவாங்க. கேவோட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 and 2 and 3 அந்த 3 ஸ்டெப்ஸையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டெப் நம்பர் 4லேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.